ஹலோ வணக்கம். இங்கே பாருங்கள், எங்களுடைய நெல் வயலினுடைய விவசாயத்தை பாருங்கள். நெல் வந்துருச்சுங்க ஓரளவுக்கு. ஆனால் அது கடைசி இப்போ ஒரு மழை பெஞ்சதுனால ரொம்ப தண்ணி பாருங்க, வரப்பெல்லாம் உடஞ்சிட்டு போயிருக்கு. காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், சரிங்களா? பாருங்கள், இந்த வரப்பெல்லாம் உடஞ்சிருச்சு. இந்த வரப்பு உடஞ்சிருச்சு. தண்ணி வயலில் நிற்கிது. நிறைய சேதமாகிடுச்சுங்க. காற்று பாருங்கள், அங்கே இன்னும் ரொம்ப பெரிய சேதாரம் ஆகிருக்கு. காற்றுங்க பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று ஃபுல்லாக அடித்ததுனால அப்படியே எல்லாம் நெல் வயல் மடங்கி இருக்குது. பக்கத்து காடு பாருங்கள், தண்ணி எப்படி ஃபுல்லாக இருக்குது. இது பேர் ஜவுருன்னு சொல்லுவாங்க. தண்ணி ஆட்டோமேட்டிக்காக மழை பெஞ்சு முடிஞ்சாலும் ரெகுலராக இந்த மாதிரி வயலை உடச்சி விட்ருவாங்க. தண்ணி போயிட்டே தான் இருக்குது ரெகுலராக. பாருங்கள் நண்பர்களே, வரப்பு உடஞ்சி எவ்வளோ நெல் வயல் சேதாரம் இருக்குன்னு பாருங்கள். ஒரு விவசாயினுடைய கஷ்டம் இப்படி தான் இருக்கும் சில டைம் எல்லாம். பாருங்கள், தெரியுதுல்ல? மேல் வயல் நிறைஞ்சி வரப்பு உடஞ்சி பாருங்கள், இந்த நிலமையில தான் இருக்குது விவசாயிகளுடைய நிலைமை. எவ்வளோ நெல் எல்லாம் சேதாரம் ஆகிருக்கு. இந்த கஷ்டம் யாருக்கு தெரியும்? பாருங்கள், எவ்வளோ நெல் வயல் எல்லாம் சாஞ்சு போயிருக்கா. இது கூட ஓரளவுக்கு வந்துருங்க. பாருங்கள், வரப்பெல்லாம் சரிஞ்சு நெல் ஏகப்பட்ட சேதாரம் ஆகிருக்கு. இன்னும் நிறைய சேதாரம் ஆகிருக்கு. காட்டுங்க பாருங்க, இங்கேயும் வரப்போ உடஞ்சிருக்கு. இந்த வெயிலில் பாருங்கள், எல்லாம் நிறைய நல்லா படுத்துருச்சு. தண்ணியிலையே இருந்ததுன்னா அழுகிரும். சரிங்களா? இந்த வெயிலில் ரெகுலராக மழை பெஞ்சதுலேருந்து இப்படி தண்ணி நிற்கிது. இன்னொரு இடத்துல சரிஞ்சிருக்கு. காட்டுறவாங்க பார்க்கலாம். சரிங்க நண்பர்களே, இது ரெகுலராக தண்ணி கிணத்துலேருந்தெல்லாம் வரலைங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த மழை பெஞ்சு பூமியிலேருந்து ஊறி ரெகுலராக மழை பெஞ்சு இப்போ ஒரு வாரம் ஆகுதுங்க. ஆனால் இந்த தண்ணி ரெகுலராக அப்படி வந்துகிட்டே இருக்குது. ஸ்டாப் ஆனாலும் இது அறுக்க முடியும். பாருங்கள், இங்கேயே வரப்பு உடஞ்சிருக்கு. இருக்குங்களா? பார்த்தீங்களா நண்பர்களே, விவசாயத்தினுடைய கஷ்டத்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் ஒவ்வொரு கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க விவசாயிங்க. இது எங்களுது மட்டும் இல்லைங்க, இந்த வட்டத்தில் இருக்கிற இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா விவசாயிகளுமே பார்த்திங்கன்னா 95% உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தான் எல்லாமே பேரழிவு தான் வந்திருக்கு. இதுக்கு அரசாங்கம் எதனா பார்த்து நிவாரண நிதி மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.